மனசு போன கவலையோ வேற எந்த பதட்டமோ அவங்க பேச்சுல இல்லப்பா. ஏதோ குசல விசாரிக்கிற மாதிரி கேஷுவலா பேசுறாங்க. பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க போல. அவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய்லாம் ஒரு 5 ரூபாய் மாதிரி இருக்கும். அது சரி, நீ எதுக்கு நம்ம வீட்டு அட்ரஸ் கொடுத்த? அவங்க மேனேஜரையே இங்க அனுப்பி வச்சு பணத்தை வாங்கிக்கிறாங்களாம். அவங்க கதையை விடுங்க, முதல்ல இவ கதைக்கு வாங்க. ஒரு மணி நேரத்துல திரும்பி வருவேன், ஒண்ணு நகையை கொடு இல்லைன்னா பணத்தை எடுத்து வைன்னு சொல்லிட்டு போயிருக்கா. இப்ப தனத்துக்கு என்ன பதில் சொல்றது? இவ எடுத்தாலோ இல்ல அவங்களே தொலைச்சிட்டாங்களோ அத பத்தி எல்லாம் தெரியாது. ஆனா பழி இப்ப இவ மேல எல்லாம் வந்திருக்கு. குடுக்கலனா இப்ப நம்ம எல்லார் மேலயுமே பழி விழுந்துரும். அத நினைச்சாலே எனக்கு நெஞ்சு வெடிச்சிரும் போல இருக்கு. என்னாச்சு? அவ காதுல போட்டுட்டு இருந்த அந்த கமல் கழண்டு ஸ்கூல் பேக்ல விழுந்திருக்குக்கா. அவ திருகாணி சரியா போடல போல இருக்குக்கா. அப்போ பொய் சொன்னது உன் பொண்ணா இல்ல என் பொண்ணா? குடுத்துட்டேன்னு எத்தனை தடவை சொன்னா? நீ அவளுக்கு திருடி பட்டம் கட்டிட்டு போன? அம்மா அவசரப்படாதம்மா, அவங்க தான் தப்பு நடந்துருச்சுன்னு மன்னிப்பு கேட்டுட்டாங்கல்ல, அதோட விட்டுரு. இவ என்ன பேச்செல்லாம் பேசினா தெரியுமா உனக்கு? அதுக்காக நாமளும் பேசணுமா? அப்புறம் அவங்களுக்கும் நமக்கும் என்னமா வித்தியாசம்? தென்றல் என்னோட பொண்ணுன்னு சொல்றதை விட நான் தென்றலோட அப்பான்னு சொல்றதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. பூர்ணி, நமக்கு எந்த கெட்ட பேரு வந்துடக்கூடாதுன்னு தான் அம்மா அப்படி சொன்னாங்க. நீ ஒண்ணு கவலைப்படாத. வாங்க வா போலாம். ஸ்கேன் பண்ணிருக்கியாடா? மைண்ட் வைஸ்ல திட்டுறானோ? கொரோனா வைரஸ் கூட இந்த அளவுக்கு யாரும் ஸ்கேன் பண்ணிருக்க மாட்டாங்கடா, துரோகி. என்னமோ போ மச்சான், எனக்கு பசிக்குது, நான் போய் சாப்பிடுறேன். நாமளும் இவ்வளவு நாளா ஃபாலோ பண்றோம், அவனை உருப்படியா பார்த்ததே இல்ல. முத நாள் தான் வந்தா மொத்தத்தையும் பார்த்துட்டான். மச்சான் ஏன்டா அழுகுற? நான் சரியா பாக்கலைன்னு தானே? கவலைப்படாத மச்சான், நாளைக்கு ஆபீஸ் வருவால, நல்லா பாக்குறேன். ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு. எதை நீங்க பிரச்சனையா நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. என்னத்தங்க சொல்றது, எல்லாம் என் புருஷன் தான். அவரே பிரச்சனையா? ஓகே, எந்த மாதிரி பிரச்சனை பண்ணுவாரு? எப்ப பார்த்தாலும் சண்டை போடுவாரா? எதுக்கு எடுத்தாலும் குத்த சொல்லுவாரா? இல்ல சமைக்கிறதே சரியில்லைன்னு சொல்றாரா? ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, அப்படி இருந்தா கூட சமாளிச்சிருவேன். ஆனா அவரு சுத்த அம்மா பையனா இருக்காரு. ஒரே எரிச்சலா இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் அம்மா, உக்காந்தாலும் அம்மா, நின்னாலும் அம்மா. இவ்ளோ ஏங்க, ஒரு முழம் பூ வாங்கி தரணும்னா கூட அவங்க அம்மா சொன்னாதான் வாங்கி தருவாருன்னா பாத்துக்கோங்களேன். ஐயோ, இப்படி இருந்தா எப்படி? இப்படி இருந்தா டெய்லி பிரச்சனை வரதானே செய்யும். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். என்ன நேர்களே, உங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தா நான் சொன்ன இந்த ஃபார்முலாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். இந்த நிகழ்ச்சியோட கடைசி நேரவங்க. அடுத்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுக்கு முன்னால வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே தென்றல். இதோ உங்களுக்கான பாடல். நான் வச்ச டெஸ்ட்லயும் பாஸ் பண்ணிட்டேன், வைக்காத டெஸ்ட்லயும் பாஸ் பண்ணிட்டேன். உன்னை தவிர இந்த வீட்டுக்கு மருமகளா வர்ற தகுதி யாருக்கும் இல்ல. உங்க மருமக மாதிரி நீங்களும் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. தென்றல் தான் ஆகாஷுக்கு பொண்டாட்டி.
அதுல எந்த மாற்றமும் இல்ல. இல்லம்மா, ஒரு எச்சரிக்கைக்காக சொன்னேன். நான் முடிவு பண்ணிட்டேன். தென்றல் தான் இந்த வீட்டுக்கு மருமகன். இதை யார் நினைச்சாலும் மாத்த முடியாது. ஏன், தென்றலே நினைச்சாலும் மாத்த முடியாது. தான் ஃபாலோ பண்றதுக்கு இல்ல. என்னடா இப்படி சொல்றாங்க? டேய் பேசாம இருடா. அம்மா பேச்ச கேக்குறவங்களோட யாரால வாழ்க்கை நடத்த முடியும்? இது பொது நிகழ்ச்சிங்கிறதுனால அப்படி பேசினேன். ஆனா அது வாழ்க்கைக்கு ஒத்து வராது. நம்ம கண்ட்ரோல்ல இல்லாதவனோட வாழ்றது ரொம்ப ரொம்ப தப்பு. அப்படி வாழ்ந்தா அந்த வாழ்க்கை நரகம். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உங்க லைஃப்ல வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? யோசிக்கவே மாட்டேன். அடுத்த நிமிஷமே எங்க வீட்டுக்கு வந்துருவேன். நான் இவன் கிட்ட வாழ்க்கப்பட்டுட்டு இவன் அம்மா கிட்ட கையேந்திர நிலைமை வந்தா எதை பத்தியும் யோசிக்க மாட்டேன். கிளம்பிடுவேன். ஆமா அம்மா இல்லடா, லக்ஸ். பைத்தியம். டேய். இப்ப பாரு வளரிட்டு. காமெடி பண்றியா? ஆமா, நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஆ? நீங்க சொல்றது 100% கரெக்ட் தென்றல். பொண்ணுனா இப்படித்தான் இருக்கணும். கை கொடுங்க. என்ன கை குடுக்கறா? என்ன அட்வான்டேஜ் எடுத்துக்க பாக்குறீங்க? அது கரெக்ட்னு சொன்னீங்க. இப்போ இப்படி பேசுனதுக்கு இதுவும் கரெக்ட்னு சொல்றீங்க. கரெக்ட் பண்ணனும்னா சொல்லிதானே ஆகணும். என்னது? இல்லைங்க, அது கரெக்ட்னா எப்படியும் உங்ககிட்ட சொல்லிதானே ஆகணும். அத சொல்றான். இல்லடா. ஆமா ஆமா, ஆமா ஆமா. ஏட்டா காலம் பிடிச்ச? டேய், ஏண்டா? வந்து வச்சுக்கிறேன். என்ன நம்மளையே வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு போறான். பேட் பாய். இவன் ஏன் மூஞ்ச வாஷ் பண்ணிட்டு போறா? எனக்கும் ஏதோ வேவ்லென்த் இருக்கு. சோ ஏய் வேணா, என்ன பத்தி உனக்கு தெரியாது. அதாங்க உண்மை. உங்களுக்கு என்ன வேணும்னு எனக்கு நல்லா தெரியும். ஐயோ, நான் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஓடி போயிடு. என்னடி என்னாச்சு? என்னடி அவன்? யாரு? சித்து. பின்னாடிதான் இருக்கான் பாரு. ஐயோ திரும்பதி. நான் எப்பவுமே உங்க பேச்சுக்கு மரியாதை கொடுக்கறவன். ஏய், அவனை விடுடி. உன்னை பாஸ் கூப்பிட்டாரு, போய் என்னன்னு கேட்டுட்டு வா. பாஸா? என்ன? எதுக்கு? அந்த லூஸ் மேனேஜர் ஏதோ உன்னை போட்டு கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். நீ போய் என்னன்னு கேட்டுட்டு வா போ. ஐயோ, இப்ப நான் என்னடி பண்றது? ஹே போடி, பாத்துக்கலாம் போ. இத வச்சுக்கோ. சார், இல்ல கனவு காணலாம். அதுக்குன்னு இப்படி பகல் கனவெல்லாம் காணக்கூடாது. இது பகல் கனவுல நடக்க போற நிகழ்வு. ஏன் சார் உள்ள ஒருத்தைய மாட்டி விட்டு பாவம் உங்க ப்ரமோஷன் பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீ ஒரு மனுஷனா? டேய், பிரியாணி சாப்பிடணும்னா ஆட்டை வெட்டி தான் ஆகணும். அந்த மாதிரி ப்ரமோஷன் கிடைக்கணும்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணி தான் ஆகணும். இதுல உனக்கு எங்க புரிய போகுது? போ, என்ன பத்தி பெருமையா பேசுறத நான் பார்க்கணும். சீ, என்ன கேட்கணும். எக்ஸ்கியூஸ் மீ, அப்படி உங்களை பத்தி என்னதான் பெருமையா பேசுறாங்கன்னு நானும் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். சரி வா. ஓகே சார்.
ஹலோ, என்னாச்சு? ஜாதகத்தை அனுப்பினா தானே நான் அதை ஜோசியர்கிட்ட கொடுத்து பொருத்தம் பார்க்க முடியும். விருச்சிக ராசி, கேட்ட நட்சத்திரமா? நான் என்ன நினைச்சனோ அப்படியே இருக்கா? என்ன என்ன வேணும்? என்ன வேணும்? முடிச்சதுக்கு அப்புறம் அவன் பொண்ண பிடிக்கலன்னு சொல்லிட்டா உங்களுக்கு தானே அவமானம். அதான் சொன்னேன். என் பேச்ச மீறி அவன் எதுவுமே செய்ய மாட்டான். அவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ. மறந்து போயிட்டேன்டி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டியா? அதெல்லாம் பண்ணிட்டேன். இல்லடி, தென்றல இன்னும் காணுமேன்னு பாக்குறதுக்காக வாச பக்கம் வந்தேனா. மா, அதெல்லாம் அடுப்புக்கு தெரியாதுமா. அது எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். நம்ம தான் ஆஃப் பண்ணணும். அம்மா, அக்கா வராங்க. என்ன எல்லாரும் வெளியே வந்து நிக்கிறீங்க? என்னாச்சு? உன்ன வரவேற்கதான். இவளையும் உன் கூட கூட்டிட்டு போ. அவளுக்கும் ஆண்டவன் கொஞ்சம் புத்திய கொடுக்கட்டும். எப்ப பாரு விளையாட்டு. அம்மா, நீ எல்லாத்தையும் சீரியஸா பாக்காதம்மா. கொஞ்சம் ரிலாக்ஸா இரு. அப்பதான் கஷ்டம் தெரியாம இருக்கும். உங்க 3 பேரையும் எப்ப நான் கரை சேர்க்கிறேனோ அப்பதாண்டி என்னால நிம்மதியா இருக்க முடியும். ஏதோ கடவுள் கண்ணை திறக்கிற மாதிரி தெரியுது. அப்படியே உன் கல்யாணத்துக்கும் ஒரு வழியை காட்டிட்டாருன்னா அது போதும். போறப்ப இவளையும் உன் கூட கூட்டிட்டு போ. அவளுக்கும் ஆண்டவன் கொஞ்சம் புத்திய கொடுக்கட்டும். எப்ப பாரு விளையாட்டு. உங்க 3 பேரையும் எப்ப நான் கரை சேர்க்கிறேனோ அப்பதாண்டி என்னால நிம்மதியா இருக்க முடியும். நிலா, நில்லு. போய் அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு வந்துடலாம் வா. அர்ச்சனை தட்டா? அது எதுக்குக்கா? அப்படியே சாமி கும்பிட்டுட்டு போலாம். இங்க பாரு, 20 ரூபாய் பொருளை 30 ரூபாய் சொல்லி விப்பாங்க அவங்க. வாடி வா. அக்கா, சாமந்தி பூ கொடுங்க. அக்கா, இப்ப எதுக்கு நீ அவ்வளவு காசு செலவு பண்ற? கொடுங்க. வா போலாம். இது பிடி. இந்தாங்க. இந்தா 150 ரூபாய். நீ கேட்டல. தேங்க்ஸ்க்கா. வா வா. ஆயுள் ஆரோக்கியஸ்வர்யாணாம் அபிவிருத்தியர்த்தம். நீ கூட இருக்கிறப்போ தனியா என் பேருக்கு மட்டும் அர்ச்சனை பண்ணிக்க எனக்கு இஷ்டம் இல்ல. அதான் சாமி பேருக்குன்னு சொன்னேன். அக்கா, உனக்கு பண்ணாலே நம்ம குடும்பத்துக்கே சேர்த்து பண்ண மாதிரி தான்.
ஐயர் சொன்னப்போ பார்க்காம இப்ப பார்க்கணும்ன்றீங்க? அது வந்து பூஜை நேரத்துல இருக்கும்போது இடையில எங்கேயும் போக கூடாது இல்லப்பா, அதான். நீ முதல்ல வா. ஆமா, பெரிய விஷயம் மட்டும் இல்ல, ரொம்ப முக்கியமான விஷயம். நான் நினைச்சதான் அந்த சாமியும் முடிவு பண்ணிருக்கு. அதனாலதான் இந்த கண்ணாமூச்சி ஆட்டம். வா. எங்க போயிட்டு வரீங்க? அவங்க எங்க போறாங்க? அது எதுக்கு உங்களுக்கு? பாருங்க, முடிச்சிட்டு போறாங்க. என்ன போகும்போதா கேட்டேன், வரும்போது தானே கேட்டேன். அதுல என்ன தப்பு? கன்ஃபார்மா உங்களுக்கு இருக்கு. ஆகாஷ், என்னன்னு கேட்டியே, அதுக்கு நான் இப்ப பதில் சொல்றேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. மாதவி எங்க காணோம்? மாதவி, மாதவி. அத்தை, வீட்ல வேலைக்கு 10 பேர் இருந்தாலும் இவ என்னமோ எப்பவும் வடிச்சு கொட்டுற மாதிரி கிச்சன்லயே தான் இருப்பான். புது பொண்ணு மாதிரி அங்க நின்னு என்ன எட்டி பாக்குற? வா இங்க வந்து நெல்லு. என்னத்த? நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசத்தான் உங்க எல்லாரையும் வர சொன்னேன். அப்படி போடு அருவாள. யார் அடிச்சாலும் அவ தாங்குவா. நீ அடிச்சா அவளால தாங்கவே முடியாது. இந்த ஒரு நாளுக்காகத்தானே நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இவனுக்கு தப்பிக்கிறதுக்கு இருந்த கடைசி வாய்ப்பையும் தவற விட்டுட்டானே. இவனுக்கு யாரும் குழி தோண்ட வேண்டாம். இவனே தோண்டி இவனே குழியில படுத்துக்குவான். ஆகாஷ், நான் உனக்கு ஒரு பொண்ணு பாத்திருக்கேன். அவளோட போட்டோ இதுல இருக்கு, நீ பாரு. நான் எதுக்கு பாட்டி இதெல்லாம் பார்க்கணும்? நீங்க பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு பிடிச்ச மாதிரி தானே. நீங்க யார காட்டி இவ கழுத்துல தாலி கட்டுறான்னு சொன்னாலும் நான் போய் கட்டிடுவேன். என்கிட்ட எதுக்கு பாட்டி இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம்? என்னோட எல்லா நேரத்தையும் காலையில இருந்து நீங்களே எடுத்துக்கிட்டீங்க. நான் வர பாட்டி. நல்ல ஆகாஷ், ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். ஆண்டா, பொண்ணு யாருன்னு பாக்குறேன். நேர்ல பாக்கலாம். ஆமாப்பா, அம்மா சொன்ன மாதிரி பொண்ணை நேர்ல பாப்போம். எதுக்கு போட்டோ? வாங்க. அம்மாவுக்கு ஏத்த புள்ள, பாட்டிக்கு ஏத்த பேரன். அப்பனும் புள்ளையும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. அது வரைக்கும் ஏன் புள்ள
புள்ளையும் அவன்தான், பேரனும் அவன்தான். நீ தைரியமா போய் ரெடி ஆகு, மத்த ஏற்பாடுலாம் நாங்க பாத்துக்கிறோம். தென்றல் போ, ரெடி ஆயிட்டு வா. அச்சோ, இவகிட்ட பேசி சமாளிக்க முடியாதுன்னா போன்ல இவகிட்ட இந்த விஷயத்தை நான் சொல்லவே இல்லைங்க. அதான் சமாளிச்சிட்டல, போ ஆக வேண்டிய வேலை பாரு. சிவா, நிலா, நீ உள்ள போய் ஜம் காலத்தை எடுத்துட்டு வா. சரிப்பா. சிவா சீக்கிரம் வா. இல்ல பொண்ணை கூட்டிட்டு போய் அங்க காட்டுவாங்களா? நீ சொல்றது எல்லாம் வாஸ்தவம் தான் தென்றல். ஆனா அவங்க எல்லாரும் இங்க வந்தா இந்த வீட்டுல எப்படிமா உட்கார முடியும்? அதுவும் இல்லாம அவங்க அங்க வச்சு உன்னை பாக்கணும் ஆசைப்படுறாங்க போல இருக்கு. அம்மா, நீயா காரணத்தை கண்டுபிடிக்காதம்மா. அவங்க இங்க வரதுக்கு ஸ்டேட்டஸ் பாக்குறாங்க, அதனால்தான் நம்மள அங்க வர சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி நீ ஏன் நினைக்கிற தென்றல்? தகுதி பாக்குறவங்க உன்னையே செலக்ட் பண்ண போறாங்க. இல்லம்மா, இது நமக்கு செட் ஆகாது. நான் சொல்றது கொஞ்சம் வேண்டாம், போகலான்னு சொல்லாத. மடி தென்றல், நம்மள அழைச்சிட்டு போக கார் அனுப்பி இருக்கிறவங்க நிச்சயம் கௌரவம் பாக்குறவங்களா இருக்க முடியாதுமா. அக்கா, நம்ம கார்ல போலாம்க்கா. திரும்பி வரும்போது ஆட்டோல தான் வரணும், பரவாயில்லையா? இல்லக்கா, நம்ம மறுபடியும் கார்ல தான்க்கா வருவோம். உனக்கு அப்படி ஒரு நம்பிக்கை இருந்தா போலாம். நிலா, நீயும் பூர்ணியும் வீட்டுல இருங்க, நாங்க போயிட்டு வந்துடுறோம். நீ கூப்பிட்டாலும் நாங்க வரதா இல்ல. வாய்க்கு வாய் பதில் சொல்லிட்டு இருக்காத. நாங்க பூ பழம் தட்டு எல்லாம் வச்சிருக்கேன், பக்கத்துல ஒரு பையன் வச்சிருக்கா, அதை எடுத்துட்டு வா காருக்கு. சரிம்மா. என் போன் எடுத்து வா. சீக்கிரம் எடுத்துட்டு வாடா. நம்ம போய் எடுத்து வைக்கலாம். அப்பாடா, தர்பார் படத்துல கூட தலைவர் பாடுறதுக்காக கூப்பிட்டாரு. போனீங்களா? போனே. அந்த நேரம் பார்த்து இந்த கருமாந்திர பிடிச்ச மேனேஜர் கால் பண்ணி கூப்பிட்டான். அதனால போகாம வந்துட்டேன். ஐயோ செல்லங்களா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நீங்க சோகமா இருக்கீங்க. இன்னொரு காண பாடவா? ஐயர மீன் குழம்பு, வீட்டுக்கு கொஞ்சம் கிளம்பு, வீட்டுக்கு கொஞ்சம் கிளம்பு. என்னடா அது, வேலை செய்யணும் கூட்டு உட்கார என்னமோ பாட்டு பாடிக்கிட்டு இருக்க? ஸ்டாப் இட் தங்கங்களா. கேட்டுக்கிட்டியா? எல்லாம் நம்ம ட்ரைனிங் தான். 5 பேர் ஒரே மாதிரி பேசுறாங்களா? ஏங்க, இவ்ளோ பெரிய வீட்ல வந்தா நம்ம பொண்ணு வாழ போறா. ஐயோ, நான் நினைக்கிறப்பவே எனக்கு தலைகால் புரியலங்க. ரொம்ப கனவுகளை வளர்த்துக்காத லட்சுமி. இன்னும் நம்ம அவங்கள பார்த்து பேசவே இல்லையே. பேசதானே வந்திருக்கோம். ஐயோ, இப்ப சும்மா ஒப்புக்காக தானே பேச வந்திருக்கோம். அவங்கதான் எப்போ முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாங்களே. எங்க தென்றல இறங்க சொல்லுங்க. இறங்குமா? அவங்க ரோடு வரைக்கும் வந்து நம்மள வரவேற்பாங்களா? ஐயோ, இவங்க எவ்வளவு பெரிய மனுஷங்க. சரிம்மா, அவங்க பெரிய மனுஷங்க தான், நிறைய பணம் வச்சிருக்காங்க தான், அவங்களால வர முடியாது. இதெல்லாம் சரிம்மா. அவங்க வீடு தேடி வந்து நம்மள உள்ளவான்னு கூப்பிட அவங்க வீட்டுல ஒரு ஆள் கூட இல்லையா? இதுக்கு மேல இங்க நிக்கிறது மரியாதை இல்லம்மா. வாங்க, ஏதாவது ஆட்டோ புடிச்சு போயிடலாம். அவசரப்படாத தென்றல், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாமே. எங்க சொல்லுங்க. இல்ல வேண்டாம், பொறுமையா பாருங்க, உங்களுக்கு போனஸ் கூட உண்டு. இவங்கிட்ட என்ன பேசுறது? இவன் இங்க என்ன பண்றான்?
இந்த ஆபீஸே நம்மள பார்த்து பயப்படுது, இவன் ஒருத்த மட்டும் நம்மள பார்த்து பயப்பட மாட்டேங்கிறான். டேய் என்ன டேய், என்ன நம்மள பயப்பட வைக்கிறான்? என்ன பண்ற? பார்த்தா தெரியல, மெசேஜ் பண்ணிட்டு இருக்கேன். மெசேஜ் அனுப்புறியா? யாருக்கு அனுப்பிக்கிட்டு இருக்க? லாஜிக்லாம் பாக்குறதுக்கு. நான் சும்மா லைஃப பத்தி படிச்ச ஒரு மெசேஜ் தான் அனுப்பிட்டு இருக்கேன். அதுல என்னடா தப்பு இருக்கு? டேய் அதெல்லாம் வாஸ்தவம் தான். அது கூட நம்மளோட ஃப்ரெண்டா இருக்கணும்னு அனுப்பலாம். அவளோட லிஸ்ட்ல கிட்டத்தட்ட நீ எனிமிடா. டேய் டெய்லி காலையில ஒரு குட் மார்னிங், ஒரு காலை வணக்கம், ஹேவ் எ நைஸ் டே அப்படி அனுப்புறவங்க நமக்கு ஃப்ரெண்ட்ஸா என்ன? பாக்குறவங்க பார்க்கலாம், பார்க்காதவங்க விட்டுறலாம். அந்த மாதிரி தான்டா. அவளுக்கு பிடிச்சிருந்தா அவ பேசட்டும், இல்லையா பிளாக் லிஸ்ட்ல போட்டோம். அது அவ இஷ்டம், இது என்னோட இஷ்டம். இதுல உனக்கு என்னடா கஷ்டம்? நீ என்ன சொன்னாலும் சரி, நான் அனுப்பிட்டேன். மூடப்பட்டிருக்கும் கதவுகளை பார்த்து முடிவுகளை எடுக்காதீர்கள். இது தோற்றுவிடுவோம் என நினைத்து காதலை மறைப்பது போலத்தான். தோற்றால்தான் என்ன, சொல்லித்தான் பார்ப்போமே. ஒருவேளை மறுபுறம் இருப்பவர் ஏற்றுக்கொள்ளும் மனோநிலையில் இருக்கலாம் அல்லவா? அதனால் முடிவுகள் தெரியும் வரை எந்த முடிவையும் எடுக்காதீர்கள். கேட்ட திறக்க சொன்னாங்க, அதனாலதான் கேட்ட திறக்க லேட் ஆயிடுச்சு. நாங்க வந்ததும் நல்ல நேரம் பார்த்து தான் வந்திருக்கோம். அம்மா நல்ல ஒரையில திறக்க சொன்னாங்க. இந்த ஒரையில இவங்களோட பாதம் பட்டா அவங்களும் நல்லா இருப்பாங்களா, இந்த குடும்பமும் நல்லா இருக்குமா? அம்மா சொன்னாங்க, பாத்தியா? அதான் லேட் ஆயிடுச்சு. உள்ள வாங்கம்மா, அம்மா உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல உனக்கு கிடைக்கிற இந்த நல்ல வாழ்க்கையை கெடுத்துக்க பாத்தியேடி. நல்ல வேலைங்க. ஆரத்தி நான் எடுக்கிறேன். எல்லாம் வெளியிலேயே நிக்கிறாங்கல்ல. நான் தான் மாமியார்னு சொல்லிக்க இருந்த ஒரே வாய்ப்பு, அதையும் பறிச்சிட்டாளா? பாவம். நல்லா படிச்சிருக்க, வேலை பாக்குற, ரேடியோவுல தைரியமா பேசுற, பாட்டும் பாடுற. இப்ப மட்டும் என்ன வெக்கம்? கொஞ்சம் நிமிந்து பாருமா. நீ ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கம்மா. அதிர்ஷ்டம் பண்ணதுனாலதான் இந்த வீட்டுக்கு மருமகளாக போற.